SC/ST மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை சரியான கால அளவுக்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்று பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் துளசி தெரிவித்துள்ளார். இடமலைக்குடியின் சாலை வேலைகள் 45 நாட்களுக்குள் பொதுப்பணித்துறை நிறைவு செய்ய வேண்டும். பணத்தை வீணாக்கும் விதத்தில் அலட்சியமான முறையில் அதிகாரிகள் செயல்படுவதை அங்கீகரிக்க முடியாது என்றும் அமைச்சர் கூறினார். இடமலைக்குடி குறித்த வளர்ச்சி கூட்டத்தில் அமைச்சர் இதை தெரிவித்தார். அடிப்படை வசதிகள் கிடைக்காமல் ஏராளமானவர்கள் நாட்டில் உள்ள போதும் பல கோடி ரூபாயின் வளர்ச்சி திட்டங்கள் வீணாகி போவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அமைச்சர் KA துளசி தெரிவித்துள்ளார். அரசு துறையில் உள்ள புகார்களுக்கு தீர்வு காண அதாலத் நடத்தப்படும். திட்டங்களை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த SC/ST ப்ரமோட்டர்களுக்கு சரியான பயிற்சி வழங்கப்படும். டிஜிட்டல் கனெக்டிவிட்டி உறுதி செய்வதற்கும் ஆதிவாசி பகுதிகளில் குடித்தண்ணீர் கொண்டு சேர்ப்பதற்கும் நடவடிக்கை எடுக்க அமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார். மறையூரில் டிரைபல் மியூசியம் கட்டிடம் அரசு ஏற்றெடுக்க வேண்டும் என்றும் அடிமலையில் கூடுதல் ஏகல்வியா மாடல் ரெசிடென்சியல் ஸ்கூல்கள் அமைக்கப்படும் என்றும் டீன் குரியாகோஸ் MP கூட்டத்தில் கேட்டுக்கொண்டார். கூட்டத்தில் பூமி இல்லாத பிற்படுத்தப்பட்ட பிரிவை சேர்ந்தவர்களின் ரிப்போர்ட் கொடுக்க மாவட்ட அதிகாரிக்கு அமைச்சர் உத்தரவு கொடுத்துள்ளார். இந்த வருடம் 20 பேருக்கு 20 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுத்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஆதிவாசி பஞ்சாயத்தின் இடமலைக்குடியின் வளர்ச்சிக்காக சிறப்பு உத்தரவுகள் அமைச்சர் கொடுத்துள்ளார். இடமலைக்குடியின் சாலை வேலைகள் 45 நாட்களுக்குள் பொதுப்பணித்துறை நிறைவு செய்ய வேண்டும். வனத்துறை கட்டிய சேதமடைந்த 58 வீடுகள் இடுக்கி பேக்கேஜில் உட்படுத்தி சரி செய்ய வேண்டும். இடமலைக்குடியில் டிஜிட்டல் கனெக்டிவிட்டி விரைவுபடுத்த முழு மின்சாரமயமாக்கல் வேலைகள் தீவிரப்படுத்த KSEBக்கும் കുടിത്തണ്ണീർ ഉறுதி செய்ய ജലജീവൻ മിഷനുക്കും அமைச்சர் ഉത്തരവ് കൊടുത്തുள்ளார். കുടിവെള്ള പദ്ധതികൾ ഉൾപ്പെടെ ഇലക്ട്രിഫിക്കേഷൻ ഉൾപ്പെടെയുള്ള കാര്യങ്ങളിൽ വളരെ ക്രിയാത്മകമായിട്ടുള്ള ചർച്ചകൾ ഉയർന്നു വന്നിരുന്നു. അപ്പോൾ സമയബന്ധിതമായി വകുപ്പിൻ്റെ പ്രവർത്തനങ്ങൾ പൂർത്തീകരിക്കണം എന്നുള്ളതാണ് ഈ മീറ്റിങ്ങിൻ്റെ പൊതുവായിട്ടുള്ള ഒരു തീരുമാനം. കാരണം നമ്മൾ ആളുകളിലേക്ക് സഹായം എത്തിക്കുമ്പോൾ അത് സമയബന്ധിതമായിട്ട് എത്തിക്കുക എന്നുള്ളതാണ് ഈ സർക്കാരിൻ്റെ നയം. അപ്പോൾ ആ നയം കൃത്യമായിട്ട് ഉദ്യോഗസ്ഥരിലേക്ക് എത്തിക്കാൻ കഴിഞ്ഞു. അത് ഇനി തുടർച്ചയായിട്ടുള്ള മോണിറ്ററിങ്ങിൽ അത് കൃത്യമായിട്ട് പരിശോധിച്ച് അത് വിലയിരുത്തി മുന്നോട്ട് പോകാനാണ് തീരുമാനം. கலெக்டரேட் கான்ஃபரன்ஸ் ஹாலில் நடத்தப்பட்ட கூட்டத்தில் இடுக்கி MLA ரோய் கே போலஸ் தலைமையேற்றார். MLAக்களான F ராஜா, சேனாபதி வேணு, மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் ப்ரொஃபசர் ஷீலா ஸ்டீஃபன், மாவட்ட ஆட்சியர் தினேசன், மாவட்ட SP டாக்டர் நசீம், SC/ST துறை இயக்குனர் D தர்மலா ஸ்ரீ, மிதுன் பிரேம்ராஜ் மற்றும் பலர் பங்கெடுத்தனர். நியூஸ் பியூரோ, இடுக்கி.